வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சுப காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலக நிச்சயம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 4ஆம் தேதி என்று வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த நாளில் தவறாமல் உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியும் தர்ப்பணமும் கொடுத்தாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சேர அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர வேண்டுமா, இந்த ஒரு விரத முறை இருந்தாலே போதுங்க. இது நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருந்து நிச்சயம் விடுதலை பெறலாங்க. மேலும் இந்த நாளை தவறாமல் முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை கொடுத்துட்டு குலதெய்வ வழிபாடு செய்தாலே சிறப்பான பலன் காத்திருக்கு. மேலும் இந்த நாளில் புனித நீராடி பித்ரு கடனை நிறைவேற்றிக்கோங்க. அந்த வகையில் இந்த பங்குனி அமாவாசை நாளில் தவறாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. மேலும் இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒவ்வொரு சிறப்புங்க. அந்த வகையில் இந்த பங்குனி அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு. ஏன்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமாக வரக்கூடிய பங்குனி அமாவாசையில் பார்த்திங்கன்னா நாம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறவும் பித்ரு தோஷத்தை போக்கவோ உகந்த நாளாக அமைய போகுது. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காவேரி கரை, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களில் நீர்நிலைகளை நீராடி முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடோ தான தர்மங்கள் செய்தாவே வீட்டில் குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும். அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பங்குனி அமாவாசை தேதியாக 18 மார்ச் 2026 புதன்கிழமை அமைந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தொடக்கமாக இந்த நாள் 15 மார்ச் 2026 பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் தொடங்கியிருக்கு. அமாவாசை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை தொடங்கி அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை வரையுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி இருக்குங்க. அதனால் இந்த நாளை எப்படி விரதம் இருந்து வழிபட்டா நம்ம வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைனாலே பொதுவாக முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளுங்க. இதிலேயே சிறப்பான பங்குனி அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை வழிபட்டு விரதம் இருந்து தவறாமல் மேற்கொண்டா நம்முடைய குடும்பமும் தலைமுறையும் தலைக்குன்னு சொல்லுவாங்க. அதன்படி அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களை நினைச்சு வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நிச்சயம் உண்டாகிடுங்க. இந்த பங்குனி மாத அமாவாசையில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தினுடைய அருளால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த துன்பங்கள் இனி விலகிடுங்க. பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டும் பார்த்தீங்கன்னா நன்மையாக மாறும் சொல்லலாம். பங்குனி மாதத்தை திருமண மாதன்னு கூட அழைக்கலாம். திருமணத்தில் பிரச்சனை இருப்பவங்க தவறாமல் இந்த பங்குனி அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபட்டாலே இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து விலகிடும். ஒரு ஆண்டிலே பார்த்தீங்கன்னா 12 மாதத்தில் பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்திற்கு இணையான ஒரு புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெறக்கூடிய மாதமாக இருப்பதால் இது மங்களகரமான மாதமாகவும் சொல்லலாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமியில் திதிகளில் சிறப்பான பலன் உண்டு. இந்த பங்குனி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி வருகிறது. அதிகாலை பார்த்தீங்கன்னா 6:56 தொடங்கி அமாவாசை திதி தொடங்குதுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலை 7:30 வரையுமே அமாவாசை திதி இருக்குது. அதனால் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசைன்னு சொல்லலாம். இதனால் அதிகாலையில் விரதம் இருந்தீங்கன்னா விரதத்தை தொடங்கி பித்ருக்கடனை நிறைவேற்றிடுங்க. இந்த நாளில் குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து நீர்நிலைகளை நீராடிட்டு முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுத்த வேண்டும். பிறகு வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு பார்த்தீங்கன்னா உணவளித்துடுங்க.
ஏதாவது காரணத்தால் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியலனா கூட அமாவாசை விரதம் கடைபிடிச்சாலே போதுங்க. அதுவும் முடியலனா கூட வெறுமனே கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த உணவினை காகத்திற்கு படைத்து வழிபடலாம். இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததற்கு இணையான ஒரு பலனை நிச்சயம் பெற்றுத்தரும். அதே போல் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யலான்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கிறவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது. அதனால் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வச்சாலே போதுங்க. தர்ப்பணம் கொடுத்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. இதனால் தங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கக்கூடிய யாருக்காவது 3 பேருக்காவது இந்த நாளில் பசி தீர உணவு கொடுத்துடுங்க. இது உங்களுடைய குலத்தை நிச்சயம் சிறப்பாக மாற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். அதே போல் உங்களுடைய வீட்டில் சுப காரியமே நடக்க மாட்டேன்னது, நல்ல காரியங்களில் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா? வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது, வீண் விரயமும் கணக்கில்லாத செலவும் ஆகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க தவறாமல் இந்த பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபடுங்க. பிறகு வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா முன்னோருடைய சாபமோ குலதெய்வ சாபமோ இருந்தாலும் நிச்சயம் நீங்கிடுங்க. இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வற்றாத செல்வ வளம் உண்டாகும். அதே போல் இந்த நாளை வீட்டிலே இருந்து வழிபடுபவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலும் சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள்னே முன்னோர்கள் குலதெய்வ அருளால் நிச்சயம் விலகிடும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலே வழக்கம் போல அமாவாசையில் வழிபாட்டை முடித்த பிறகு பூஜையறையில் அமர்ந்து உங்களுடைய குறைகளையும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நீங்க வேண்டின்னு உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்தாலே போதுங்க. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தவறாத இந்த பங்குனி மாத அமாவாசை என்று மனவேதனையில் இருப்பவங்களும் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அர்ச்சனை செய்துட்டு உங்கள் குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிட்டா நிச்சயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை 2026 அன்று நடக்கக்கூடியது அபூர்வ கிரக சேர்க்கையோடு இணைந்து நடக்க இருக்குதுங்க. அமாவாசைனாலே சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனியோடும் சுக்கிரன் சூரியன் சந்திரனை இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் அமாவாசை வருது. அந்த வகையில் இந்த அமாவாசை என்று சதுர்கர்க யோகம் அபூர்வ யோகமாக உண்டாக போகும். இந்த அமாவாசை திதி பற்றினா நாள் முழுவதும் நீடித்தால் கூட மதிய நேரத்துக்குள்ள தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. மதியம் 12 மணிக்குள்ள பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடித்திடுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வாசலில் கோலம் போடாதீங்க, மாமிசமும் சாப்பிடாதீங்க, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த நாள் யாரையும் கோபமாக பேசவும் கூடாதுங்க. அதே போல் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த இந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகளை நாம் தொடரணும். அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதாலே கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்குரியவை, எனவே மகிழ்ச்சியோடு வெளிப்பாடாக இருக்குது. எனவே அமாவாசையில் இழந்து அவங்க பெரிவாள வாழக்கூடிய வாடும் நம்ம திதி அமாவாசை தினங்களில் நம்ம கோலம் போடுவதை தவிர்க்கணும். அதே போல் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கணுங்க. இந்த நாளில் காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். சனீஸ்வர பகவானின் வாகனமாக தான் காகமோ யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் சொல்கிறோம். அது யமனின் தூதுவனும் நம்ம நம்புகிறோம். எனவே காகத்துக்கு சாதம் வைத்தா யமலோகத்தில் வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவாங்கன்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் காகம் சாதத்தை எடுக்கலைன்னா முன்னோர்கள் உங்கள் மீது ஏதாவது மனக்குறையில் இருப்பதாக தாங்க சொல்லலாம். எனவே இந்த அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா உரிய தர்ப்பணமும் திதியும் கொடுத்துடுங்க. கொடுக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா வெறும் எள் கலந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வைத்தாலே ரொம்ப நல்லது. மேலும் இந்த நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில வச்சு அவங்களுக்கு படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்தோடு வணங்கிடுங்க. பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவை அனைத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்கணும். இதன் பின்னர் இலையில உணவு சாப்பிட வேண்டுங்க.
முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது இந்த நாளில் அன்னதானம் அளிப்பது சிறப்பான பலனை உங்களுக்கு உண்டாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.